ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோந்த் ஷாஹி கபீரோட இயக்கத்தில் திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ இவங்களோட நடிப்பில் வெளியே இருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் நைட் பேட்ரோலில் போகிறாங்க ரோந்துக்கு ரெண்டு போலீஸ்காரவங்க. அவங்க என்னென்ன கேசஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்படி அவங்க ஃபேஸ் பண்ண கேஸால் அவங்க லைஃபை எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஷாஹி கபீர் வந்து இளவிழா பூஞ்சராக அப்புறம் டைரக்ட் பண்ணுற இந்த படம் இது வந்து ரெண்டாவது படம் அவருக்கு. பட் இன்பிட்வீனில் வந்து ரைட்டராக 3 படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நயட்டு, ஜோசப் அண்ட் ரீசெண்டாக வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஸோ இவர் ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்னா ஒரு நல்ல காம்பினேஷனில் இருக்கும். இவர் ஈவன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து படம் எடுக்க வந்தவருங்கிறதுனால அங்கே இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாமே சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில். டெக்னிக்கலாக சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கேரளாவில் இருக்கிற அந்த ஜாகிரபியை வந்து நைட் டைமில் வந்து சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஸ்க்ரீனில். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திலீஷ் போத்தன் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வந்து இன் அண்ட் அவுட் தெரிஞ்ச எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு பிஹேவியரன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் சூப்பராகவே கொண்டு வந்திருந்தாரு. ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து ரோஷன் மேத்யூ வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. அது அவர் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதோட டியூரேஷன் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து முடிஞ்சிருது. அந்த ஜீப்குள்ள நம்மளும் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஏறுற மாதிரி ஒரு மேடு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு பிடிச்ச சீன் சொல்லணும் அப்படின்னா, திலீஷ் போத்தனுக்கு குழந்தைகள் மேலேயும் அவ்வளோ இஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு டார்ச் லைட் சீன் மூலியமாக சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அது நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தோட டிராபேக்காக நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு கேங் வந்து பிளான் பண்ணி சில காயின்ஸை வந்து மூவ் பண்ணுறாங்க. அது எல்லாமே ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக நமக்கு வரத்தான் செய்யும். பட் படம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படம் நமக்கு இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா சப்டைட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்த படம் காசி டாக்கீஸில் வந்து நமக்கு சப்டைட்டில் இல்லவே இல்லை. இன்கேஸ் தியேட்டரில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.